சென்னையில் சசிகலா அணியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் 3 நாட்கள் நடைபெறுகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக எமது செய்தியாளர் ராஜா காத்திருக்கிறார். ராஜா, சொல்லுங்க. சென்னையில் சசிகலா அணியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் 3 நாட்கள் நடைபெறுவதாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுது இந்த கூட்டம் தொடங்கப்பட இருக்கிறது? இந்த கூட்டத்தில் விவாதிக்கக்கூடிய முக்கிய விஷயங்கள் எல்லாம் என்ன ராஜா? அஇஅதிமுகவின் அம்மா அணியினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நாளை சென்னையில் தொடங்குகிறது. சென்னையிலுடைய கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் ராயப்பேட்டையில் உள்ளது. அந்த அலுவலகத்தில் நாளை மாலை 5 மணிக்கு தொடங்குகிறது. இந்த கூட்டம் நாளை மறுநாள் 26ஆம் தேதி மற்றும் 27 ஆகிய 3 தினங்களில் இந்த கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் கலந்து கொண்டிருந்தனர். அதிமுக சார்பாக மொத்தம் 50 கட்சியின் சார்பாக 50 மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டுள்ளன. அந்த 50 மாவட்டங்கள் முறையே ஒவ்வொரு நாளும் 15 மாவட்ட செயலாளர்கள் இங்கு தலைமை அலுவலகத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளனர். இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் என்னவென்றால், தற்போது அதிமுக இரட்டை இலை சின்னம் தொடர்பான அந்த வழக்கு தேர்தல் ஆணையத்தில் உள்ளது. அங்கு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்வதற்கு ஏற்கனவே வரும் ஜூன் மாதம் வரை தேர்தல் ஆணையம் காலக்கெடு கொடுத்துள்ளது. இந்நிலையில் ஒவ்வொரு மாவட்ட கிளைக்கழக செயலாளர்கள் வரை இவர்கள் அந்த பிரமாண பத்திரத்தை பெற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றனர். மாவட்ட செயலாளர்கள் அவர்களிடம் கையொப்பம் வாங்கி தலைமைக்கு அனுப்பி கொண்டிருக்கின்றனர். அது தொடர்பாக முழுவதுமாக இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளது. அதே நேரத்தில் தற்போதைய அரசியல் சூழல், தற்போது இரு அணிகளும் இணைந்து செயல்படுவதற்கான பேச்சுவார்த்தை தொடங்க உள்ளது விரைவில். அதற்காக அது குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளது. முக்கியமாக தேர்தல் ஆணையத்திற்கு கொடுக்க வேண்டிய அந்த ஆவணங்கள், எவ்வளவு ஆவணங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பெறப்பட்டுள்ளன, எவ்வளவு கிளை செயலாளர்கள் உள்ளார்கள், அதில் எத்தனை பேருடைய கையொப்பம் பெறப்பட்டுள்ளது, இது போன்ற அந்த ஆவணங்கள் சரிபார்ப்பது தொடர்பான கூட்டம் தான் நாளை தொடங்குகிறது. நாளை மாலை 5 மணிக்கு சென்னையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் 5 மணிக்கு தொடங்குகிறது. முறையே 25, 26, 27 ஆகிய 3 தினங்களில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. ஒவ்வொரு நாளும் 15 மாவட்ட செயலாளர்கள் அழைக்கப்பட உள்ளனர் இந்த கூட்டத்திற்கு. ராஜா, யாருடைய தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது? கட்சியினுடைய தற்போது முதலமைச்சராக உள்ள திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் இந்த கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிகிறது. அதே போல கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கின்றனர். கட்சியினுடைய தலைமை நிலைய செயலாளரும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆகையால் அவரது தலைமையில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. அதே போல கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் செங்கோட்டையன், அவைத்தலைவர் செங்கோட்டையன் மற்றும் பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கின்றனர். அவர்களிடம் இந்த மாவட்ட செயலாளர்கள் எவ்வளவு அபிடவிட், எவ்வளவு பிரமாண பத்திரம் பெறப்பட்டுள்ளது, எந்தெந்த கிளை செயலாளர்களும் பெறப்பட்டுள்ளது, மொத்தம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் எவ்வளவு கிளைகள் உள்ளன, எவ்வளவு ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன, அந்த ஆவணங்களுடைய விவரங்கள் முழுவதுமாக இந்த கூட்டத்தில் அவர்கள் தெரிவிக்க உள்ளனர். அதே போல் இரு அணிகளும் இணைவதற்கான அந்த பேச்சுவார்த்தை விரைவில் தொடங்கப்பட உள்ளது. அது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது.